எல்லோருக்கும் வணக்கம். எல்சி ட்ரிபிள்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். முயற்சித்து தோற்றாலும் முயற்சிக்க தோற்காது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, என்னோட சேனலில் முக்கால்வாசிக்கும் அதிகமாக சினிமா சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு சினிமா பிடிக்கும், சினிமா பற்றி பேசுகிறது பிடிக்கும். அதனால் என்னோட சேனலில் வந்து இந்த மூவி ரிவ்யூ, ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸ் ரிவ்யூ, அந்த மாதிரி வீடியோஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோ. எங்கள் ஊர், அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் சில நாட்களாக நான் பார்த்துட்டு இருக்கனால, சரி ரைட்டு நம்ம இதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. அதனால் நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அரசியல் முழுமையும் தெரியாது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அறகுறையாக புரிஞ்ச அரசியலை யாரையும் கஷ்டப்படுத்தாமல் ஓரளவுக்கு சொல்ல தெரியும், அவ்வளோதான். அந்த அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா, என் ஊர் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிற யாசர். இவர் வந்து நம்மளோட நண்பர் ஆக போகிறவர் அப்படின்னு வச்சுப்போம், வருங்கால நண்பர் அப்படின்னு வச்சுப்போம். இவரை பற்றின வீடியோ தான் இது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நான் ஒன்று சொல்லிடுறேன். வளர்ந்து வர ஒரு இளம் அரசியல் கட்சிக்காரருக்கு வந்து ஆரோக்கியமான விமர்சனம் தேவை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஆரோக்கியமான விமர்சனம் வைக்கப்பட்ட அந்த நபர், அந்த கட்சிக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அந்த விமர்சனத்தை நேர்மையாகவும் மரியாதையாகவும் கண்ணியமாகவும் எதிர்கொண்டா அவருக்கு வந்து நல்லது தான். அவர் இப்போ இருக்கிறதோட அவரோட வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் கூடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இவரை பற்றி சொல்லிடலாம். இவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாது, 2 பேரும் மீட் பண்ணது கிடையாது. நான் ஒரு தடவை இவரை தூரத்தில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இவர் என்ன பார்த்துருப்பாரான்னு எனக்கு தெரியல. அதேமாதிரி இந்த வீடியோ வந்து இந்த ஒரு மனுஷனோட தனிப்பட்ட விஷயத்தை பற்றி பேசுகிறது, இந்த வன்மத்தை கேட்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இவரோட சோசியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு சில வீடியோஸ் நான் பார்த்தேன். அதன் மூலிமா இவர்கிட்ட நான் ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினச்சேன். அந்த கேள்வியை இந்த வீடியோ மூலமாக நான் கேட்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அவர் வந்து பதிலுக்கு வீடியோவாகவே பதில் சொன்னாலும் எனக்கு ஓகே தான், செயலில் களத்தில் இறங்கி பதில் சொன்னாலும் எனக்கு ஓகே தான். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இவரோட ஃபேஸ்புக் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. யாசர், உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் அப்போ இந்த சைடில் வச்சுருக்கேன். இதுதான் இவரோட ஐடி. என்ன சொல்கிறதுன்னா, இந்த ஹாமிம்புரம் 7வது தெருவில் வந்து ஒரு சாக்கடை பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, அந்த வீடியோ. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம் இந்த புது பஸ் ஸ்டாண்டில் வந்து இவருக்கு ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து மாதிரி நிகழ்ந்தது. அதில் வந்து யாருக்கும் பெரிய காயம்னு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வீடியோ, அதுக்கப்புறம் இப்போ 2-3 நாளைக்கு நேற்றோ முந்தானத்தோ தெரில, இந்த 4 நீர் டோல்கேட்டில் வச்சு ஒரு வீடியோ போட்டார். இந்த 3 வீடியோவை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும், அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சாக்கடை வீடியோவை வந்து 2வது வச்சுப்போம். புது பஸ் ஸ்டாண்டில் நடந்த வீடியோ ஃபஸ்ட்டு வச்சுப்போம். சரிங்களா? புது பஸ் ஸ்டாண்டில் நடந்த விஷயம் வந்து எதிர்பாராமல் தெரியாமல் நடந்தது. சரிங்களா? நீங்கள் அந்த பேருந்து ஓட்டுநரை வந்து நிறுத்த சொல்லியிருக்கீங்க, நிறுத்தலை. அந்த நிறுத்தாமல் அவங்க வேணும்னே போனாங்களா இல்லை தெரியாமல் போனாங்களான்னு தெரில. ஆனால் நீங்களாம் வழிமறைச்சி உங்களோட வழியை வந்து வெளிப்படுத்தியிருக்கீங்க, அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் வந்து என்ன தான் கோபமாக கற்றுனாலும் அது உங்களுடைய வழி, பட்டவனுக்கு தான் வழி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதை வந்து மற்றவங்க வந்து விளம்பரம், இவன் வந்து சில்லறை கட்சியிலேருந்து விளம்பரம் தேடுறான் அப்படின்னு நினைப்பாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் காதில் எடுத்துக்காதீங்க. உங்களோட வழியை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க. நானுமே கூட அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருப்பேன். அந்த கமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணல. ஒரு சில ஃபேக் ஐடிலாம் வந்து அந்த கமெண்டில் வந்து நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களெலாம் விட்டுருங்க. சரிங்களா? இப்போது அந்த வீடியோவில் நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, அதாவது நம்ம ஒரு 2 பேருக்கு வாக்குவாதம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவன் வந்து அவன் கொஞ்சம் ஆட்டிடியூடாக பேசி அவன் கற்றுனானா நம்ம கத்தலாம், அதில் தப்பே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அந்த சண்டேயில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவர் வந்து ஒரு 60 வயதுக்கும் மேலே இருப்பார்னு நினைக்கிறேன். அவரோட துல்லியமான வயதுலாம் எனக்கு தெரியாது, ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வயதானவர், அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியல. ஆனால் உங்ககிட்ட நிறைய தடவை தாங்கி மன்னிப்பு கேட்காரு. ஆனால் வந்து உங்களோட கோபம் குறைஞ்சிச்சா என்னன்னு தெரில, உங்களோட அந்த ஆட்டிடியூடு மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இப்படி சட்டை இப்படி போட்டுட்டு கையில் ஒரு ஃபோனை வச்சுட்டு, அது வந்து குறைஞ்ச மாதிரியே தெரியல. சரிங்களா?
ஒரு எதிர்த்தாப்புல இருக்கிறான், தன்மையாக பேசுகிறானா, யார் மேலே தப்பு இருக்குது இல்லைன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து நம்மக்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. சரிங்களா? இதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஏற்றுக்கிட்டு இதை பின்பற்றுங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ஏதாச்சும் அவன் பேட் வேர்டு பேசினாலும் சரி, நம்ம பதிலுக்கு கோவத்தில் நம்ம பேசுவோம். நானே அப்படி தான். அதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி வேற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கற்றுனா நீங்கள் கற்றுங்க. சரிங்களா? அது போதும். மற்றபடி உங்களோட அந்த வீடியோவில் வந்து யாருக்குமே எந்த விபத்தும் ஆகலை. நீங்கள் பண்ண விஷயமும் நல்லது தான். என்னை மாதிரி யாரும் பாதிக்கப்பட்டக்கூடாது அப்படின்னு பேசுகிறீங்க, நல்லது தான், நானும் வரவேற்கிறேன். இப்போ வந்து அந்த சாக்கடை பிரச்சனைக்கு வந்துடுவோம். காமிபுரம் ஏலாத்தரில் வந்து அந்த சாக்கடை தண்ணி ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைக்கு எனக்கு, அதாவது என்னோட தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனையை வந்து நான் ஒரு 5-6 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். சரிங்களா? பொதுமக்கள் மனு கொடுத்துருக்காங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஒரு சில சமூக ஆர்வலர்கள் வந்து மனு கொடுத்துருக்காங்க, கோரிக்கை வச்சுருக்காங்க, இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து அந்த பிரச்சனை வந்து இப்போ சரி செஞ்சிட்ருக்காங்க, அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்ஷா அல்லாஹ் நேற்று 10 மணிக்கு வீடியோ போட்டோம், இன்னைக்கு 10 மணிக்கு அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்ஷா அல்லாஹ் நேற்று 10 மணிக்கு வீடியோ போட்டோம், இன்னைக்கு 10 மணிக்கு அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. நேற்று நாங்கள் மனு கொடுத்தோம், இன்னைக்கு எல்லா வேலை நடக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இது மூலிமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? ஆனால் நீங்கள் மனு கொடுத்தனால தான் அந்த பிரச்சனை சரியாச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. சரிங்களா? இதையுமே முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள், அந்த சமூக ஆர்வலர்கள், அவங்களாம் நிறைய தடவை மனு கொடுத்துருக்காங்க, நிறைய தடவை கோரிக்கை வச்சுருக்காங்க. அதெல்லாம் தாண்டி எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சரிங்களா? எலெக்ஷன் நெருங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க, என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுவுமே வந்து எலெக்ஷன் நெருங்க டயத்தில் பண்ணுறது தானே. பண்ணணும்னு நினச்சா அந்த 2021 எலெக்ஷன் நடந்துச்சு, அந்த அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்தே பண்ணலாம். இப்போ ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ரைட்டு, நல்ல விஷயந்தான், வரவேற்போம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த புது பஸ் ஸ்டாண்டில் உள்ள வீடியோ லைவாக போட்டிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நல்ல விஷயந்தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஓரளவுக்கு தெரியும், அந்த புரிதலோட கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த மனு விஷயத்துலையும். அதாவது நீங்கள் பிரச்சனையை சரி செய்யணும்னு நினச்சா எப்போவோ மனு கொடுத்துருக்கலாம். 2023 கொடுத்துருக்கலாம், 22 பாதியில் கொடுத்துருக்கலாம். திடீர்னு எதுக்கு 25 கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் 2023 22 மனு கொடுத்த மாதிரி இருந்துச்சு, உங்கள் கட்சியில் வேறு யாராச்சும் மனு கொடுத்த மாதிரி இருந்துச்சுனாலும் வாழ்த்துக்கள், நல்ல விஷயந்தான், கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த சாக்கடை வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த 4 நிலை டோல்கேட் வீடியோக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அந்த வீடியோ வந்து நீங்கள் லைவாக போட்டிங்க, அந்த லைவ் வீடியோவை நான் ஃபுல்லாக பார்க்கல, ஒரு நிமிஷம் தான் பார்த்தேன், அதையும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அந்த புது பஸ் ஸ்டாண்டில் உள்ள லைவ் வீடியோவும் ஒரு 4 நிமிஷம் தான் பார்த்தேன், அதையும் சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்போ அந்த டோல்கேட் வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, உண்மையாகவே உங்களோட ஆட்டிடியூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்கள் இப்படி காலர் அடி வச்சுட்டு, ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு, அது முடியாது, எப்படி இப்படி தான் எல்லா இடத்துலையும் நடக்குது அப்படியே நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, அது நல்லா இருக்குது உண்மையிலேயே. இது மூலிமா நான் வந்து உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் அந்த டயத்தில் எதிர்த்தாப்பில் இருந்த ஒருத்தன் வந்து ஒரு லேபர் தான். சரிங்களா? அவனோட வேலையில் இருக்கும்போது அவனும் கொஞ்சம் ஹார்ஸாலாம் பேசலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வீடியோ பார்க்கல, அதையும் சொல்லிக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அவனும் கொஞ்சம் ரஃபாலாம் பேசலை. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப இதாக பேசிகிட்டு இருந்தீங்க, அது நல்லா இருக்குது, அதை கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கேள்வி, திடீர்னு ஏதாச்சும் ஒரு பெரிய அதிகாரி, பெரிய பணக்காரன், உங்களோட கொஞ்சம் பணம், பதவி, அதிகாரம் எல்லாத்துலேயும் உசந்த ஒருத்தன், வேறு கட்சிக்காரரோ இல்லை உங்கள் கட்சிக்காரரோ தப்பு பண்ணுறாங்க, அவங்கள வந்து நீங்கள் தட்டி கேட்க போகும்போது அவங்களையும் நீங்கள் இதே மாதிரி எதுக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. சரிங்களா? உங்கள் ஆட்டிடியூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்களா? ஆனால் வந்து இந்த ஒரு லேபர் மாதிரி இருக்கிற ஒருத்தங்கிட்ட இப்படி பேசிட்டு, கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கிட்ட வந்து தப்பை தட்டி கேட்கும்போது இப்படி பேசிட்டு, அப்படி நீங்கள் பண்ண மாட்டீங்க நான் நினைக்கிறேன். பண்ணாமல் இருந்தால் வாழ்த்துக்கள்.
அதேமாரி இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், உங்கள் அந்த டோல்கேட் வீடியோவில் வந்து உங்கள் கூட 2-3 நிர்வாகிகள் இருப்பாங்க, அவங்க கூட கொஞ்சம் தன்மையாக பேசுகிறாங்க. சரிங்களா? அந்த பிரேம் நசீர் அப்படிங்கிற ஒரு அண்ணன் இருப்பார், அவர்லாம் கொஞ்சம் அவர் விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்குது, அதே நேரத்தில் தன்மை தெரியுது அவரோட பேச்சில். நீங்கள் வந்து அவங்களுக்குன்னு இருக்க நல்ல பேரையும் உங்கள் கட்சிக்குன்னு இந்த ஏரியாவில் இருக்கிற கொஞ்சம் நல்ல பேரையும் நீங்கள் கெடுத்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற இந்த வீடியோவில் உங்களை ஒரு சில விஷயங்கள் நீங்கள் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா எடுத்து திருத்திக்கோங்க. அப்படி இல்லை, இதுதான் இப்படி பேசுகிறது தான் என்னோடய தன்மை, நான் இப்படி தான் ஒரு ஆட்டிடியூடாக தான் பேசுவேன் அப்படின்னா அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் அப்படி தான் பேசணும். வாக்குவாதம்னு ஒன்று வரும்போது எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் அப்படி பேசினா தான் அந்த தன்மை வந்து எல்லா நேரத்துலையுமே எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ நானே வந்து அந்த பெரியவர்கிட்ட நீங்கள் பேசினதும் அந்த டோல்கேட் ஒர்க்கர்கிட்ட நீங்கள் இப்படி கெத்தாக பேசணும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. திடீர்னு நாளைக்கு ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் ஏதோ பிரச்சனை, அவங்கக்கிட்ட நீங்கள் தட்டி கேட்க போகிறீங்க, அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, உங்கள் கட்சிக்காரரோ இல்லை வெளி கட்சிக்காரரோ, நீங்கள் நேர்மையாக தட்டி கேட்க போகும்போது இப்படி கை கட்டி நின்றுட்டு நீங்கள் தட்டி கேட்டீங்கன்னா அப்போ நான் என்ன செய்யணும்? அப்படி ஒரு நிலமை வரக்கூடாது. உங்களோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் இப்படி தான் நீங்கள் தட்டி கேட்பீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே ஒரு தண்டனை கொடுக்குறாங்க, என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயம், இந்த எலெக்ஷன் நெருங்குற டயத்தில் தான் கட்சிக்காரங்களாம் வந்து நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கும் நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். வரப்போகிற 2026 எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் கூட்டணியில் இருக்கிற அந்த முதன்மை நிலை கட்சி ஜெயிச்சிச்சுன்னா, இப்போ 2026 ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் நடந்து மே மாதம் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே ஜெயித்த மாதிரி தான். இப்போ ஒவ்வொரு நாளுமே அரசு சம்மந்தமாக மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. சரிங்களா? 2026 மேலே ஜெயிக்கிறாங்க, ஜூனில் மக்களுக்கு பிரச்சனை இருக்கும். சரிங்களா? ஜூலையில் பிரச்சனை இருக்கும், ஆகஸ்ட்டில் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கெலாம் நீங்கள் அந்த உடனே மனு கொடுப்பீங்களா? இதை வந்து என்னோட கேள்வி. உடனே மனு கொடுப்பீங்களா, இல்லை உடனே கோரிக்கை வைப்பீங்களா, உடனே போராட்டம் நடத்துவீங்களா, உடனே ஏதாச்சும் ஒரு பொது இடங்களை முற்றுகை பண்ணுவீங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. இல்லை அந்த பிரச்சனையை வந்து அப்படியே ஆற போட்டு நம்ம வந்து ஒரு 4 வருஷம் கழித்து 2031 எலெக்ஷன் வரும், நம்ம 2030 இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு விட்டுருவீங்களா? நீங்கள் விட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட அந்த தட்டி கேட்குற தன்மை எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருவேளை உங்கள் கட்சியிலேயே வந்து உங்களோட கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கிறவங்க வந்து நம்ம இதை இப்போ பேசக்கூடாது, 4 வருஷம் கழித்து நம்ம இதை பேசுவோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய கட்சிக்காரில் உங்களுடைய அந்த மனு கொடுக்க போகிற நிகழ்வை தடுக்கிறாரு பார்த்தீங்களா, அவரை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க? அதையும் என்கிட்ட சொல்லிடுங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து மனு கொடுத்த விஷயம், கோரிக்கை வச்சது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த எலெக்ஷன் நெருங்கும் போது நீங்கள் இதை பண்ணுறது தான் வந்து எனக்கு பர்சனலாக பயமாக இருக்குது. மக்கள்லேயும் நிறைய பேருக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் விளம்பரத்துக்காகவும் இந்த 2 சீட்டு 3 சீட்டுக்காகவும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களோட கட்சி இருக்காது, உங்கள் கட்சியில் நீங்களும் இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் செயல் மூலமாக நாங்கள் அப்படி கிடையாது அப்படிங்க நிரூபிக்கணும்னா அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் செயல் மூலமாக நிரூபிக்கணும். அது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு அடுத்த வருஷம் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் அந்த உடனே நீங்கள் மனு போடணும். அந்த உடனே நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனையை வந்து உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அந்த முதன்மை நிலை கட்சி ஜெயித்தாலும் அந்த கட்சியை எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையை அப்படியே போட்டு 4 வருஷம் கழித்து பிரச்சனை பண்ணிங்கன்னா அப்போது உங்களுக்கு நீங்களே என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. உங்களுக்கு நீங்களே என்ன தண்டனை கொடுப்பீங்க அதையும் சொல்லிடுங்க. அப்புறம் நான் கடைசியாக சொல்லிக்கிறது வந்து, இந்த வீடியோவுக்கு நீங்கள் பதில் வீடியோ போட்டாலும் ஓகே தான், செயல் மூலயமா காமிச்சாலும் ஓகே தான், நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பேசினாலும் ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட அந்த புது பஸ் ஸ்டாண்டு வீடியோவில் வந்து புகாரின்னு ஒருத்தர் இருப்பார், புகாரி மௌலானா, அவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்ககிட்டையும் என்னோடய பர்சனல் நம்பர் இருக்குது, என்கிட்டையும் அவனோட பர்சனல் நம்பர் இருக்குது. நீங்கள் அவன் மூலிமா கூட என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பாய்.